இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன். 2 Samuel chapter 5 verse 10. And David became more and more powerful because the Lord God of heaven's armies was with him. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் தாவீதோடு இருந்தபடினாலே தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடும் என்னோடும் இருக்கும் என்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்பொழுதும் ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழும்படியாய் ஆவியானவர் உதவி செய்வார். இயேசு நம்மோடு கூட இருப்பார் என்றால், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட வரும் என்றால் நீங்களும் நானும் உலகத்தை நிச்சயமாய் ஜெயிக்கலாம். நமக்கு விரோதமாக சாத்தான் கொண்டு வருகிற எல்லா பொல்லாத கிரியைகளையும் நீங்களும் நானும் நிச்சயமாய் நிர்மூலப்படுத்தலாம். காரணம், அவரே நம்மோடு கூட இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தை படைத்தவர், அவர்தான் இந்த உலகத்தை ஆளுகை செய்பவர், அவர்தான் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இரத்தத்தை சிந்தினவர், அவர்தான் பிதாவினுடைய வலது பார்சத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறவர். இயேசு கிறிஸ்து தான் திரும்பவும் அவர் வரப்போகிறவர். ஆம், அந்த நல்ல இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய சொந்த இரட்சகராய் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையின் நாயகனாக இருக்கின்ற போது, அவர் உங்களையும் என்னையும் வழிநடத்துகிற பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்ற போது நிச்சயமாய் நாளுக்கு நாள் நீங்களும் நானும் விருத்தி அடைவோம். வேதத்தில் ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான் என்று. ஆம், அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கின்ற போது, நம்மை அவர் ஆளுகை செய்கின்ற போது, நாம் எதை செய்தாலும் எங்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் விசேஷித்த பிள்ளைகளாய் வைத்திருப்பார். எல்லா இடத்திலும் தேவன் நம்மை அவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய செயல்கள், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவார். உலகத்தில் உள்ளவர்களிலும் நீங்களும் வித்தியாசமானவர்களாய் அவர் காண்பிப்பார். காரணம், ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறபடியினாலே கர்த்தர் அப்படியே செய்வார். வேதத்திலே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டான் என்று வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், இத்தனை நாட்களாய், இத்தனை மாதங்களாய், இத்தனை வருடங்களாய் உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் திரும்ப கொடுக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள், தேவனுடைய வார்த்தைக்குள், அவருடைய சித்தத்திற்குள் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் நம்மை நடத்தும்படியாய், நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்து தங்கும்படியாய், நம் குடும்பத்தையும் நம் பிள்ளைகளையும் நம் ஒவ்வொருவரையும் கூட ஆவியானவர் நடத்தும்படியாக நம்மை ஒப்பு கொடுக்கின்ற போது தேவன் மென்மேலும் நம்முடைய வாழ்க்கையை அவர் நிச்சயமாய் அவர் அற்புதமாய் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆம், விருத்தி அடைகிறது என்ற இந்த வார்த்தையின் அர்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து முடிப்பார். நம்புவோமா? விசுவாசிப்போமா? ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, தாவீதினுடைய வாழ்க்கையில நீர் ஒவ்வொரு நாளும் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் எங்களை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிற படினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீர் அற்புதத்தை, அடையாளத்தை செய்ய முடியாமல் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.